நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. தேனி சின்னசுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து களத்தில் இருந்து விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியன். பாண்டியன், வணக்கம். இந்த தடையால அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? நீர்வரத்து இப்போ அருவியில எந்த அளவுக்கு இருக்கு? விரிவா பதிவு பண்ணுங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய சுற்றுலா தலங்களில் இந்த சின்னசுருளியும் ஒன்று. இந்த சின்னசுருளியில் வந்து கடந்த 5 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் வந்து 10 வயசு பையன் வந்து தண்ணியில் குளிக்கிறப்ப வந்து தண்ணியில் மூழ்கி இறந்துடுறாப்ப, அதனால் வந்து அந்த விசாரணைக்காகவும் அடுத்த கட்டமாக அருவியில் வந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணுன்றதுக்காக வந்து தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. தடை விதிக்கப்பட்டு இன்றுடன் 15 நாட்கள் முடிவடைகிறது. ஆனால் வந்து அருவி பகுதியில் வந்து இதுவரை எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வனத்துறையால் இதுவரை செய்யப்படவில்லை. இதனால் வந்து 2வது வாரமாக அருவிக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் வர்ற வந்து புறம் வந்து திரும்பி போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வந்து விடுமுறை, அதாவது இப்போ கோடை விடுமுறை விட்டுருக்காங்க. அதனால் வந்து குடும்பமாக வர்றாங்க. ஆனால் வர்றவங்களை வந்து வனத்துறை வந்து தடுத்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றதுனால வந்து ஆசையோடு குளிக்க வர்றவங்க வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறாங்க. அப்படி ஒருத்தவங்க இங்கே வந்த சுற்றுலா பயணிகள்கிட்ட வந்து நம்ம விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அருவி சுற்றுலா பயணி இங்கே வந்து குளிக்கிறதுக்காக வந்தீங்களா, இல்லை வேறு எதுவும் தேனி மாவட்டத்துக்காக வந்திருந்தீங்களா? இல்லை, நான் இப்போ கோடை விடுமுறை வந்து கழிக்கிறதுக்காக திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் குமார். நாங்கள் வந்து சரி சுருளி ஃபால்ஸ் பக்கத்தில் ஃபேமஸ்ன்னொன்னே வந்து பார்க்கலான்னு தான் வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஏதோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ தடை போட்டிருக்காங்க, அதனால் இது பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப பேர் எங்களை மாதிரி ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்பி போயிட்டுருக்காங்க. ஒன்று ஒரு முன்னறிவிப்பு எதாவது கொடுத்துருந்தா கூட நாங்கள் ஒரு ப்ரீ பிளானாக வந்திருப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசையோடு வந்தோம், திடீர்னு பார்த்தா குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பக்கத்தில் இந்த ஆறில் தான் வந்து குளிச்சுட்டு போகிறோம். இது மாதிரி எங்களை மாதிரி ரொம்ப பயணிகள் பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தோடு வந்து திரும்பி போகிறாங்க. அதனால் இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த லீவ் முடிகிறதுக்குள்ளே ஒரு ஸ்டெப் எடுத்து சீக்கிரமாக இது பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி வெளியூர்லேருந்து வந்த பயணிகளுக்கு ஒரு ஏமாற்றம் இல்லாமல் கொஞ்சம் இருக்குங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் சின்னசுருளியில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கும்படி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு சுற்றுலா பயணிகள் கோரிக்கையாக உள்ளது. உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.